Hi students, welcome back to Learning Journey. AV கான்வர்சேஷனில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸு பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தோம். இதில் நம்ம ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறோம். யாரை பற்றி? அவனை பற்றி, அவரை பற்றி, அவளை பற்றி, அதை பற்றி, அவர்களை பற்றி, இந்த மாதிரி. அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி அப்படிங்கிறத இந்த சேம் கான்வர்சேஷனோடது அந்த கதையோட தொடரும் அதிலேருந்து பார்க்குறோம். இப்போ பார்க்குறோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆர்வக்கோளாறாக இருக்கிறவன் அந்த உடம்பு சரியில்லாத பையன்கிட்ட அத்தனை கொஷினும் கேட்டு விஷயத்தை வாங்கிட்டுருக்கான். பொதுவாக விஷயம் தெரிஞ்சுக்கிறவங்க விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. மற்றவங்கக்கிட்ட சொல்லி அந்த விஷயம் தங்களுக்கு தெரிகிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்காகவே வேண்டி அடுத்தவங்ககிட்ட விஷயத்தை கேட்டுக்குவாங்க. இப்படி உலகம் ஒரு விதத்தில் ஓடிட்டுருக்கு. ஒரு சில பேர் அப்படி என்ன சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி, இப்போது அந்த மாதிரி இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஆர்வக்கோளாறில் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த உடம்பு சரியில்லாத பையன், இந்த இன்றைய செய்திங்கிற மாதிரி அவன் 4 நாளாக இந்த மாதிரி செய்தியை பார்த்துட்ருக்கான். தொடர்ந்து தினந்தோறும் இந்த 4-5 நாளாக இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத பையன் இங்கே தான் வீட்டிலேருந்து வந்தாலும் இங்கே தான் கேன்டீனுக்கு போயிடுறான். கிளாஸில் உட்கார முடியறதில்ல, மூச்சு திணறுது, கவனிக்க முடியறதில்ல. அவன் பர்மிஷன் வாங்கியிருப்பானா இருக்கும் அவங்க ஹெச்ஓடிக்கிட்ட. அதே இந்த ஆர்வக்கோளாறாக விஷயம் தெரிஞ்சுட்டே இருக்கானே அந்த பையனுக்கு தெரியாதான் இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாமா? இந்த ஆர்வக்கோளாறு இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்ருக்கான் இல்லையா, அந்த பையன் இந்த உடம்பு சரியில்லாத பையனை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டதை இன்னொரு பையன்கிட்ட சொல்கிறான். இன்னொரு பையன் பேர் செல்வா. டே செல்வா இங்கே வாடா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா விஷயம்? சொன்னால் தானே தெரியும். உனக்கு தெரியும் இல்லைடா, இந்த குமாருங்கிற பையன் உனக்கு பின்னாடி கூட உட்காந்துட்ருப்பான்ல, நம்மளாம் செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்போம்ல, தேர்ட் பெஞ்சில் அந்த ஓரத்தில் உட்காந்துருப்பான்ல, இந்த 4-5 நாளாக கிளாஸ்க்கே வரதில்ல, நீ கவனிக்கலையா அப்படின்னா அந்த செல்வாங்கிற பையன் சொல்கிறான். யார்டா, நான் குமார் பின்னாடி உட்காந்துருப்பான்னு தான் நினச்சிட்ருக்கேன். என்னடாச்சு? இல்லைடா, இந்த 4 நாளாக இந்த குமாருக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்குது. சரியா, அவன் 4 நாளாக இங்கே தான் காலையில் தினம் காஃபியெல்லாம் குடிக்கிறான். 11 மணிக்கு பார்த்தா காஃபி குடிச்சிட்ருக்கான். அப்புறம் 2 டம்ளர் காஃபி வாங்கிக்கிறான். நம்ம போகிறப்ப அந்த கரெக்டாக அந்த 11 மணிக்கு நம்மலாம் போவோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் கழிச்சு 11 மணிக்கு முடிச்சு லன்ச் டைம் என்ன பண்ணுவோம், நம்மளாம் சாப்பிட போவோம். அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு வாய்க்கு ஒன்றுமே பிடிக்காது, இறங்க மாட்டேங்குது சாப்பாடு. அதனால் அதுக்குள்ளே சூடாக 2 டம்ளர் காஃபியை வாங்கி வச்சுட்டு, என்னடா 2 டம்ளர் குடிக்கிறியான்னு கேட்டால், இதை இப்போ தான் ஒன்று குடிச்சு முடிச்சிருக்கேன், இதை இன்னொன்று குடிக்கிறேன் அப்படின்னு வேறு சொல்கிறான். 20 நிமிஷமாக ஒரு காஃபி குடிக்கிறான், அவ்வளோ சூடாக குடிக்கிறான்டா. இந்த விஷயத்தை நம்ம தமிழில் சொல்லிட்டோம். இது இங்கிலீஷில் இந்த ஆர்வக்கோளாறாக இருக்கிற பையன் குமாரை பற்றி, குமார் தான் அந்த சளி பிடிச்ச பையன், செல்வாங்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். பார்க்கலாமா? அதாவது இந்த ஆர்வக்கோளாறாக இருக்கிற பையனோட ஃப்ரெண்டு செல்வா கிட்ட இந்த குமாரை பற்றின விஷயத்த சொல்ல போகிறான். சரியா, குமாருங்கிறது தான் இந்த சளி பிடிச்ச பையன், செல்வாங்கிறது தான் இந்த ஆர்வக்கோளாறாக இருக்கான்ல அந்த பையனோட ஃப்ரெண்டு. பார்க்கலாமா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இதை பேசலாம் அப்படின்னு. செல்வா, குமார் தினம் 4-5 நாளாக தினம் ரெகுலராக 4-5 நாள் தொடர்ந்து ரெகுலர் இது ஒரு ஹேபிட்டாக ஒரு 4 நாளாக தொடர்ந்து பண்ணுறாங்க. அப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். செல்வா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா விஷயம் அப்படின்னா, இந்த செல்வா அந்த குமாருங்கிறவன் தினம் இங்கே காஃபி குடிக்கிறான், உடம்பு சரியில்லை அப்படின்னு. சரிங்களா, ஒரு நிமிஷம்.